முக்கிய செய்தி: முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் கீதா ஜீவன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் கீதா ஜீவன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காலையில் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டார். அதனை எதிர்த்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர்கள் 2 பேரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் கீதா ஜீவன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காலையில் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டார். அதனை எதிர்த்து இரு அமைச்சர்களும் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அவர்கள் இருவருமே போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர்கள் 2 பேர் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். காலையில் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டார். அதனை எதிர்த்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் கீதா ஜீவன் ஆகியோர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். சில தினங்களுக்கு முன்பு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருந்தார். தற்போது மீண்டும் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். இரு அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது குறித்த விவரங்கள் என்ன? நிஜமாக தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் தமிழக முதல்வர் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக இன்று காலை கைது செய்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வைத்து 5:30 மணி நேரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை பார்ப்பதற்காக தற்போது தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் வந்த முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், கருணாநிதி உள்ளிட்டோரை மாவட்ட காவல்துறையினர் அவரை சந்திக்க விடாமல் தடுப்பு வேலி அமைத்து தடுத்து நிறுத்தினார்கள். மேலும் இதனால திமுகவினருக்கும் போலீசாருக்கும் இதே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது, தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் காவல்துறையினர் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக பகுதியில் இருந்து திமுகவினை அப்புறப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டாங்க. இதனால பெரும் பரபரப்பானது ஏற்பட்டது. இந்த நிலையில ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய தூத்துக்குடி திருநெல்வேலி பைபாஸ் ரோட்ல முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனும் கீதா ஜீவனும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது போலீசார் எவ்வளவோ சொல்லி கேட்காதனால அவர்களை போலீசார் வாகனத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் வாகனத்தில் ஏற்றி கைது செய்து இருக்கிறார்கள். இந்த சம்பவம் தூத்துக்குடியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.